ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் கிளீனிங் தான் நான் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பெரிய வீடியோ அப்படிலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப சின்ன வீடியோ தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்புறம் எங்களுக்கு வந்து கம்பெனி ஒர்க் இருந்ததுனால அந்த துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாபஸ் எல்லாம் திரும்பி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து ஷார்ட்ஸில் எடுக்கிற மாதிரி ஆங்கிளில் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரூமாக நம்ம வந்து சூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஒரே நாள் இழுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹால் தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த ஹால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பையாக இருக்குது. ஏன்னா எங்களது வந்து கொஞ்சம் வேலையும் இருக்குது, கம்பெனி ஒர்க்கு இருக்குது இல்லையா, அதுவும் அந்த துணி இதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை இருக்குது. அது போக என்னோட ஆயில் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆயில், அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் எப்படியுமே பொருட்கள் நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட துணி வந்து அங்கே கம்பெனியில் உள்ள துணியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு ரூமில் நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் சம்மந்தமான நிறைய பொருட்கள் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணேன். ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ரூம் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய குப்பைங்கள்லாம் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் இந்த ரூமில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஹால் க்ளீன் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இந்த பொருட்கள் எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்ராயிங் தேவையான பொருட்கள் தான் நிறையா இருக்கும். க்ளே ஒர்க் பண்ணுவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்து படித்தது ஃபேஷன் டிசைனிங் படித்ததுனால அதுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வந்து அந்த சம்மந்தமாக உள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸும் வரும். போர்ட்ரேட் ட்ராயிங்லாம் வந்து பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் வழியாக வந்து ஃபஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வேலைக்கு போனதுனால அவங்களால எதுவும் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கும்போதுக்குள்ளே அந்த புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாமே தூசியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வந்து நான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி சின்னதாக வந்து 4 கிளிப்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சின்னதாக வீடியோஸ் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ என்னென்ன ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக. பொதுவாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற வேலையோட இந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த க்ரில்லிங் பேப்பரில் செய்யக்கூடிய டிசைன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து பிள்ளையார் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வீணாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் வாங்கி படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபாபதி படம்னு நினைக்கிறேன். அந்த படம் அந்த புதுசில் வந்து இந்த ட்ராயிங் வந்து பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நான் வந்து சந்தானத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ரெடி பண்ணோம். ஆனால் அது வந்து கிளாஸ் இருக்கிறதுனால வந்து அனுப்ப முடியல அப்படின்றதுனால சரி அதை அப்படியே வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முதல்ல ஃபுல்லாக தூசி ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மாதக்கணக்கில் வந்து தொடவே இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களால டைம் வந்து இதுக்கு கொடுக்க முடியலங்கிறனால காலைல போனால் நைட் ஆகிடும் அவங்களுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறனால தொடவே இல்லை. ஸோ அதனால் அது அப்படி தூசி ரொம்ப இருந்துச்சு. எல்லாமே வந்து தொடச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க படிக்கிற டைமில் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிற டைமில் பண்ண ஒர்க்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தனியாக வந்து நான் இப்போ இது ஃப்ரேம் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அது இன்னும் டைம் கிடைக்கல. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான க்ளே தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை பார்க்கும்போது வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நல்ல பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வீணாக போனதெல்லாம் தூக்கி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து பகவத்கீதை புக்கு வந்து என் பையனுக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிச்சு. ஸோ இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட வந்து தமிழில் ஒன்று இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப எப்போயாச்சும் எடுத்து படித்தா உண்டு, இல்லைன்னா ரொம்ப அது வந்து படிக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் என்னோடய ரூமை வந்து நான் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இடம் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அட்டை பாக்ஸ்லலாம் போட்டு எல்லாமே கொஞ்சம் செட் பண்ணிட்டேன். ஏன்னா பொண்ணோடதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக பேக் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னோடய பொருட்கள் தான் இருக்குது. இதில் வந்து ஷியக்கா பவுடர், என்னோடய ஹேர் ஆயில், ஷாம்பு,
அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன் ஒரு வழியாக. வீட்டில் மேலெல்லாம் வந்து ஸ்லாப் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அட்டை பாக்ஸ்லேயே இதிலே போட்டு கொஞ்சம் இறகட்டி நம்ம வச்சிடலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த வழி இல்லைங்க அப்படிங்கிறனால எல்லாமே கீழே தான் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் பூஜை பாத்திரம் அப்படின்லாம் வந்து நான் இப்போ வரைக்கும் நான் தொடலை. ஸோ அது விளக்கு இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹால் தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இது வந்து 3வது நாள் தான் இது வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கறனால ஸோ அதில் உள்ள துணிங்க இது மாதிரிலாம் வெட்டுற துணி இருக்கும். ஸோ வீட்டில் இருந்து கொஞ்சம் வேலை செய்வாங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மெட்டீரியல் துணி எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ. அப்புறம் ஓரளவுக்கு நம்ம முதல் நாள் அந்த ரூம் க்ளீன் பண்ணதுனால இங்கே உள்ள பொருட்கள் வைக்க வேண்டியது தேவையில்லாதெல்லாம் அதில் ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சு அது வீணாகவே போயிடுச்சு. அதில் அவ்வளோ தூசி பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அப்புறம் எங்கள் மாமனாரோட ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்துட்டு எல்லாம் தூசி ஃபுல்லாக பின்னாடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடச்சி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து இது வந்து 3வது நாள் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடம் தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடாம வந்து, ஏன்னா சாப்பிட்டா சில பேருக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸில் தண்ணி பாட்டில்லையும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பசிக்கிற நேரம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி வேலை செய்யுங்க. இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருளுமே எடுத்து போட்டுட்டேன். இன்னும் 1-2 பொருட்கள் மட்டும் அந்த டப்பில் வந்து போட்டு ஒரு சேர் அடியில் வச்சு வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து கூட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் கீழே வந்து காலியாக பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பொருட்களை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போயுமே வந்து ஃபுல்லாக பண்ணலை, ஓவரால் சும்மா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் ஐடியா கிடைக்கிறப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது என்னோடய ஹால் வந்து. ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அது இடத்துல வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சேஃப்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே மேலே விழுந்துடும் இல்லையா. ஸோ அப்படி தான் ஓவரால் இப்படி தான் வச்சுருக்கேன் நான் வந்து. மேலே அந்த கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் கேன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மொத்தமாக நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரம் முழிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான். என்னோடய வீடு வந்து சின்ன வீடு, ஆனால் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் வேறு வழி இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் பிஸ்னஸும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பொருட்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து சேவ் ஆகிடுது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா தையல் சம்மந்தமான துணிங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆயில் பண்ணுறோம், சோப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதோட மெட்டீரியல் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அதுவும் ஒரு இடத்த வந்து நமக்கு பிடிச்சிருதா. அதனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வைக்கிறதுக்கு இடம் வந்து நமக்கு பெருசாக இடம் இல்லை அப்படிங்கும்போது எல்லாமே வந்து இப்படி தான் கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரங்களை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளை கழிச்சு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.